ஆளை கூட்டு வந்துருவானோ? வரட்டும், பார்த்துக்கலாம். நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிடும். ஒருவேளை ஜோசிக்காரன் ஆட்டோல ஆளுங்களை கூட்டு வந்துட்டானோ? எஸ்கேப் ஆகி கூட அறிவு. ஆஹா, விடமாட்டான் போல இருக்கு. ஏ அட, நம்ம செல்வம். அட என்றா செல்வம், கல்யாணம் பண்ணிட்டியாக்கும்? ஓ, பண்ணிட்டேனே. பார்த்தா தெரியலையாக்கும். எப்படிரா, எப்படி இந்த பொண்ணு கிடைச்சது? எல்லாம் பழக்கம்தான். அட, நம்ம சிங்கி சினேகா. உங்களை நம்பிதான் சாமி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம். எங்களை கைவிட்டுறாதீங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இவனை கை விட்டுறாத. செல்வம், இந்த ஊர்ல யார் கேட்டாலும் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை பாத்துக்கலாம். வா போவோம். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நிக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, ஊடுறது, நீந்துறது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து போட்ட. இந்த ஆமக்கறி முதலக்கறி கூட நல்லா சமைச்சு கொடுப்பேன் சாமி. என்ற ஐயன் மட்டும் என்ன இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா இங்கிலீஷ் கரையை தான் கல்யாணம் பண்ணிருப்பனாக்கும். நீங்க யார வேணாலும் கண்ணால கட்டிங்க சாமி. எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடமும் பழைக்கிறதுக்கு ஒரு வழியும் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சாமி. அட, நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க ஐயன் நரிவால் மாதிரி மீசையை வச்சுட்டு பயங்கரமா இருக்கிறாரு சாமி. எங்களை பார்த்துட்டு எப்படி ஊழையிட போறாரோ. ஜிங்கி, நான் இந்த ஊர்ல நாட்டாமையாக்கும். என்கிட்ட எல்லாம் ஒன்றும் பப்பு வேகாது. இருக்கிறதுக்கு வீடு, சொத்து எல்லாம் சரிபாதியா வாங்கி கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன நம்பி வா. டேய், உன்னை நம்பி தாண்டா வர்றோம். எங்களை கை விட்டுறாதடா. எங்க ஐயனை எப்படியாவது சமாளிச்சிடுறா. செல்வம், என்னை நம்பி எவனும் கெட்டது கிடையாது. நீ தைரியமா உள்ளவா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னு வந்து பாரு. சித்தி, சித்தப்பா, சித்திங்க ஒரு சந்தோஷமான விஷயம். சித்தி, நீங்க போய் அந்த ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. சித்தப்பா, சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் போய் ரெடி பண்ணுங்க. அட, பேப்பரை அப்புறம் படிக்கலாம் போங்க. விஷயம்? ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல? உள்ள வாடா. யாரா இது? ஏங்க, நம்ம ஊரு மந்தையில கூடாரம் போட்டு ஊசி பாசி விக்கிற சிங்கிங்க அவ. ஆமா சித்தப்பா, அதே சிங்கி ஸ்னேகா தான். அவளையே உயிருக்குறா காதலிச்சான், அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்ன, நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே. போய் ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. யார் வீட்டுல வந்து யாருக்கிட்ட ஆரத்தி கேக்குற? ஊருக்குள்ள என் மானவரியாதை என்னடா ஆகுறது? சித்தப்பா, சொல்றத கேளுங்க சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாருங்க சித்தப்பா, நான் நாட்டாம சொல்றேன். அவனை வீட்டுக்குள்ள கூட்டு போங்க, இல்ல சொத்தை சரி பாதியா பிரிச்சு கொடுங்க. பேசிக்கிறேன்டா, பெரிய நாட்டா போயிட்டா. போடா. இங்க பாருங்க, மானவரியாதை கண்ட்ரி வந்து நிக்கிறீடா. நான் கம்பெனி பேசிக்கிறேன்டா. கொன்னே விடுவன. அவளை ஒழுங்கா விட்டு கூட்டு வர வந்திருக்கான். போயிடா. வந்து முன்னாடி நிக்கிற பாரு. ஏய், ஓடிடா. ஏய், ரெண்டு பேரும் போயிருங்க. நிறுத்துமா, எதனால நாட்டாவிட பேசி தீர்த்துக்கலாம். ஐயா, ஒத்த புள்ளைய ஆசையா செல்லமா வளர்த்தோங்க. இவன் என்னடானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இவனுக்கு எங்க ஜாதியில கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் ஐயா. இவங்களை எப்படியாவது பிரிச்சிடுங்க ஐயா. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 100 மாம மச்சான், 100 பங்கு பங்காளிங்க இருக்காங்க. இவன் பண்ண காரியத்துக்கு காரில துப்புவாங்க. இந்த லட்சணத்துல வீடு தோட்டத்துல எல்லாம் பங்கு வேற கேக்குறான். இது எப்படிங்க நியாயமாகும்? இவங்களை எப்படியாவது பிரிச்சு வச்சிருங்க, இல்லைன்னா நாங்க தூக்குல தொங்குறத தவிர வேற வழியே இல்ல. ஏம்மா, தூக்குல தொங்குறேன், செத்து போறேன்னு சொல்றேன். நீ என்னம்மா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சாமி. நானும் என்ற புருஷ சாமியும் வள்ளுகவாசி மாதிரி வாழ்ந்துட்டு வரோம். அவர் எதை சொல்றாரோ அதை நான் தட்ட மாட்டேன் சாமி. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் கேட்கறதா இருந்தாலும் என் புருஷன்கிட்டயே கேட்டுக்குங்க ஐயா. டேய் செல்வம், நீ என்னடா சொல்ற? ஐயா, வாய்க்குருசை சமைச்சு போறாளுங்க, சொல்றதெல்லாம் கேட்கறாளுங்க, கை கால் புடிச்சு அமைக்க வராளுங்க, மணிக்கணக்கா கொஞ்சிறாளுங்க. எனக்கு இப்படி ஒரு பொண்டாடி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சாமி. என்னையும் எங்க அம்மா அப்பப்ப மகனே மகனேன்னு கொஞ்சம் தான் செய்யுது. ஒரு கொக்கு கறி உண்டா, ஒரு காக்கா கறி உண்டா, ஒரு உடும்பு துவையல் தான் உண்டா. எப்படி பேசுறான் பாருங்களேன். சிங்கி சினையாவோட வாழ்றதா எனக்கு வாழ்க்கை. ஜாதி என்னன்னு சொல்லி எங்களை பிரிச்சு வச்சிடறாங்க சாமி.
ஐயா, ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமங்கய்யா. இவங்க காதலை பிரிச்சிடாதீங்க, கோயிலை இடிச்சிடாதீங்க. அந்த பாவம் எல்லாம் நம்ம குடும்பத்தை தான் வந்து சேரும். அந்த பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். ஐயா, இந்த சாதி கட்ட பையில சும்மா விட்டுறாதீங்க. நீதி கெட்டு போயிரும், நேர்மை செத்து போயிரும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. டேய் நிறுத்துக்கடா. நீ உன் தரப்புல இருக்க நியாயத்தை சொல்ற, நீ உன்னுடைய நியாயத்தை சொல்ற. ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. இந்த செல்வம் பைய சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பண்ணிருக்க கல்யாணம் செல்லாது. ஐயா, வயசு கோளாறுல பண்ணிட்டேன். நீயும் அந்த பொண்ணும் ஊர்ல இருக்கணும்னா கட்டின தாலிய கழட்டி கொண்டு கோயில போட்டு சபையில வந்து மன்னிப்பு கேட்கணும். அதோட பிரிஞ்சு போயிடணும். அப்படி இல்லைன்னா கட்டின துணிமணியோட இந்த நிமிஷமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணிக்கணும். இது நாட்டாமையோட தீர்ப்பு. ஐயா, இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்தவன ஊரை விட்டு வெளில போக சொன்னா என்னங்க அர்த்தம்? டேய் வாய மூடுறா. ஐயா நில்லுங்கய்யா, உங்க முடிவு என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல எங்க முடிவு என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாசிங்க போலாம். யோ வாயா. ஐயா, செல்வா செல்வா, புதுசா என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ. டேய், நான் சொல்றதை என்ன பண்ண கேளுடா. நான் பாத்துக்கிறேன். டேய், இந்த நில்றா. ஊருக்கு ஒரு பாடம் கட்டியா விட டேய், மாட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு சொல்றதை போ. கேளுடா, நில்றா. கையை விட்றா. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சொல்றதை கேளு, எவ்வளவு நீ வழி கையை இருக்குடா, விடு. நில்றா. கையை விட்றா. டேய், நான் பிறந்த ஊர்ல என்ன வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க பண்ணுங்க நீ எங்க பண்ணுங்க நான் பாடம் கற்பிக்கணும். விட்றா, நாங்க போறோம். ஏய், சொல்றதை சிங்கி, கேளு, நீயாவது நான் சொல்லு, கிளம்புறேன். சிங்கி. இல்ல சாமி, எங்க சாதி வழக்கப்படி தாலி கட்டுற புருஷன் என்ன சொல்றனோ அதான் சாமி கேட்போம். நில்லுனா நிப்போம், உட்காருனா உட்காரும் சாமி. சாசனம் கூட ஐயோ, சேர்த்து நீ சாமி. முட்டாள்தனமா அதான் சாமி எங்க பேசாத. சாதி. ஏய், உனக்கு நான் இருக்கேன்டா. டேய் விடு, உன் பேச்ச கேட்டதுனால தான்டா உங்க பண்ணி எங்க பண்ணி எங்களை சேர்ந்து ஏமாத்துறானுங்க. அதே மாதிரி நீ இப்ப என்ன ஏமாத்திட்ட. நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். நாங்க போய் ஏய், செத்து போறோம்டா. ஏய், விட்றா என்ன. சொன்னா கேளுடா. விட்றா. ஏய், நாங்க நில்றா. போறோம். நாங்க போய் சாக போறோம். நாங்க போய் சாக ஏய், போறோம். விடு. சொன்னா கேளுடா. போவாதடா. என் ஃப்ரெண்டே தேவையில்ல. விடு, நான் போறேன். டேய், விட்றா. செல்வம், செல்வம், உங்க அப்பா சொன்னா என்ன கேளுடா. பாவம் நம்ம தான் ஏதாவது பண்றான். முடிவு நீ பண்ணா, சாக ஏதாவது வச்சுடா. முடிவு எடுப்போம்டா. நாங்க எடுத்த முடிவு தான்டா. என்ன மாப்பிள்ள அம்மா, நடுறோம்ல இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்கள ஐயன் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாரு மாமா. என்னையா கொய்யன் இப்படி பண்றாரு? கொய்யனுக்கு என்ன ஊரை பட்டா போட்டா கொடுத்துருக்குது. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணா உங்க ஐயனுக்கு என்னையா வந்தது? செல்வம், நீ என்னப்பா சொல்ல வர்ற? நாங்க ரயில்ல வந்து சாக போறோம்யா. டேய், வாயை ஏயா மூடு. ஏயா இப்படி சொல்ற? உன்னை நம்பி வந்தவளை சாகடிக்கவாயா காதலிச்ச? என்னையா மனுஷன் நீ? இதா இங்க பார், நான் இருக்கிறேன். இதே ஊருக்குள்ள உன்னை வாழ வைக்கிறேன். யார் என்ன பண்ணிடுவான்னு பாப்போம். என்ன சொல்றீங்க? சரிங்க ஐயா. சரிங்கய்யா. வாங்க, வந்து கார்ல இருக்க. வாடா, வாங்க வா வா. பாப்பா. இறங்கி வாங்கப்பா. வாங்கப்பா வாங்க. அறிவு, இவங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்ட இங்க பாரு, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. சரிங்க. யார் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்துறேன். என்ன மாப்பிள? சரிங்க மாமா. எங்க மாமா மாதிரி நல்லவர் இருக்கும்போது நீ ஏன்டா சாவணும்னு நினைக்கிற? எங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. 2 பேரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். நீங்க ஒரு கோயிலை கட்டி விட்டீங்க மாமா. சரி சரி, இந்த சாவி போ போ, போய் வீட்டை திறந்து விடு. ஆ, சரிங்க. போங்க, ரொம்ப போங்க. நன்றிங்க. போய் பயம் இல்லாம இருங்க. சந்தோஷமா இருடா. எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரிடா. அப்புறம் இத செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப நன்றிடா. சரி வரேன்டா. சரிடா. பத்ரம், ஜாக்கிரதை. சரி, சரி. வரேன் சிங்கி. சரி சாமி. பாத்தாடி உன் தம்பி செஞ்ச வேலைய ஊருக்குள்ள யார தள்ளி வச்சனா அவங்கள பூரா கூட்டிக்கு வந்து குடி வைக்கிறேன். எவன்டி சொன்னோடி கேப்பேன்? அவன் கிடைச்ச பொண்ணுகளை கூட்டிக்கு வந்து குடும்பம் நடத்த போறேன். ஊரே சாதி கட்ட ஊராக போகுது. ஊரை உன் தம்பி கெடுக்கிறான்டி, கெடுக்கிறேன் பாத்துக்க. ஏனுங்க இவனுக்கு என்ன பைத்தியமா முடிச்சு கிடக்குது? காலங்காலமா தீர்ப்பு சொன்னது நம்ம நாட்டாம குடும்பம். நீங்க ஒரு தீர்ப்பு சொன்னீங்க, தள்ளி வச்சீங்க. இவனுக்கு என்னடானே அதை ஊருக்குள்ள கூப்பிட்டு வந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது கூப்பிடுங்க என் தம்பிகளை. அவனுங்களையும் பஞ்சாயத்துல நிறுத்துங்க. அவனுங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அவனுங்களையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வைங்க.
பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், எந்த பிரச்சனை நடந்தாலும், எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நாட்டாமையிடம் செல்லக்கூடாது. இனி நாட்டாமை தீர்ப்பு செல்லாது. இது ஊராட்சி தலைவர் உத்தரவு. அட என்னங்க இது அநியாயமா இருக்குது. காலங்காலமா தீர்ப்பு சொன்ன உங்களையவே தீர்ப்பு சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இருங்க, அவனுங்களை என்ன ஏதுன்னு நான் கேட்டு வந்து வாடுறேன். ஏய், அங்க போவதற்கு வேணாம். ஏற்கனவே மரியாதை கேட்டு அங்க போனதுக்கு என்ன கேவலமா பேசிட்டான். அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பார்க்கட்டேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பார்க்கிறேன். நீ இதுல தலையிடாத இருக்கு. டேய் கற்பியா, என்னைக்கு என் மச்சனே தலைவன் நானானா மச்சான்டா வேட்டு. இப்ப என்ன சொல்லிக்கிருக்கேன் தெரியுமா? ஊருக்குள்ள நான் ஊருக்குள்ள தீர்ப்பே சொல்லக்கூடாதான் அப்படின்னு தமுக்கு போட்டுக்கிருக்கேன். நீ தமுக்கு போட்டா தீர்ப்பு சொல்ல மாட்டோமா? அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவேன் நானு. ஆமா நாட்டாம, உனக்கு போனது வெறும் தீர்ப்பு மட்டும்தான். எனக்கு பரம்பரையே போச்சு நாட்டாம. சிங்கி வயித்துல என் பேரப்புள்ள வளர போறான். டேய், இதுக்கெல்லாம் யாரு காரணம்?